இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 1, 2025 1/8/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம், வளர்பிறை அஷ்டமி திதி, சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று திருவாடி சுவாதி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சுக்கிரன் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. குரு பார்வையில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பாக கூட பிறந்தவங்க மட்டும் இல்லைங்க, இளைய சகோதரர்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய இளைய சகோதரர்களின் நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள், இப்படி உங்களை விட வயதில் இளையவர்களால் உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்ப தலைவிகள் சந்தோஷம் அடைவார்கள். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும், சந்தோஷம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். சுக குறைவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சக பணியாளர்களின் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான தடைகள் விலகும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு இன்னைக்கு வேலை சம்பந்தமாக மட்டும் இல்லைங்க, குடும்ப சம்பந்தமாகவும் நற்செய்திகள் வரும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால பண உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு சுய சம்பாத்தியத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் ஆரோக்கியம் சம்பந்தமான முயற்சிகளில் நற்செய்திகளும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சோர்வுகளுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் சற்று தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் பெருசாக இல்லாட்டினாலும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஒரு புதிய முயற்சி வெற்றியடைந்து உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வருமான அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில தேவையற்ற எண்ணங்கள் திடீர்னு தோணும். அதை அவசரப்பட்டு செயல்படுத்திடாதீங்க. தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கு, குடும்ப சிக்கல்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது உணவு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு அதிகரிக்கும். ஆனால் பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய தேவைக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்காரு. அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதாவது சாதாரணமாக இருக்கிற விஷயம் பெருசாக குழப்பத்தை ஜாஸ்தி பண்ணும். அதே சமயம் அந்த உங்களுடைய சுக குறைவு காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் தீர்வு இன்னைக்கே கிடைச்சிரும், கவலைப்பட வேண்டாம். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். குடும்ப தேவைகளுக்காக, குடும்பத்தில் ஏதாவது வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், ஃப்ளாட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஃபர்னிச்சர், இதெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. இது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு பணப்புழக்கத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்கள் மேலதிகாரிகள் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எண்ண விரயங்கள் தான் இருக்குமே தவிர அதனால் பெருசாக உங்களுக்கு நஷ்டங்களோ சங்கடங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தால் எதிரிகளை சங்கடப்படுத்தாமல் இருக்கலாம், எதிரிகளால் சங்கடப்படாமல் இருக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றும் வார்த்தை விரயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே எதையாவது சொல்ல போக அது உங்களுடைய குடும்பத்தில் குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில விமர்சனங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மன தெளிவுடன் கூடிய சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல நண்பர், ஒரு நெருங்கிய நண்பர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை மூலமாக சில ஆலோசனைகள் பெற்று அதன் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோரின் மூலமாகவோ அல்லது பெரிய மனிதர்களின் உதவியின் மூலமாகவோ பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை தீரும். அதே சமயம் குழந்தைகள் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய நட்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களின் சப்போர்ட் ரொம்ப சாதகமாக இருக்குது. கன்னி ராசி, குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமைத்தன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் அல்லது வெளிநட்பு உறவில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அலைச்சல்னால உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான அடித்தளம் இடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுடைய படிப்பு சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். இடமாற்றம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஏடாகுணமாக இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசிட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத காரணங்களால் நீங்கள் வீணாக அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, ராசியில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால மனோபலம் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தாரின் குறிப்பாக தந்தையின் அனுசரணையான செயல்பாடு
லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவர்களை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மருத்துவ ரீதியான தேவைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடல் ரீதியான சங்கடங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில், மனத்தெளிவில் எல்லாமே சாதகமாக இருக்குது. உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கடன் வாங்கியாவது யாருக்காவது சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு கடன் உதவி பண்ணுங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழி உறவுகள் சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் சந்தோஷம் ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, விரயஸ்தான குரு பார்வையின் கடன் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் நிலம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு செலவு இருக்கு இன்னைக்கு, ஆனால் அந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கௌரவத்தை ஏற்படுத்தும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தன லாபம்னா இன்னைக்கே பணம் வராது, நாளைக்கு வரக்கூடிய லாபத்துக்கு இன்னைக்கு முத்தாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் நீங்கள் முத்திரை பதிக்க வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களை பற்றிய கவலைகள் அல்லது எண்ண விரயம் அதிகரிக்கும். அதே சமயம் பண விவகாரங்களில் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் வருமானம் இருக்குது, அதனால் செலவுகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடைய நீண்ட நாள் பண வரவில் இருந்த தடைகள் விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீர்கள், அதனால் உங்களுக்கு மனப்பூரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகிற நாள். இந்த செலவுகள் உங்கள் குடும்ப தேவைக்கானதாக இருக்கும், உங்களுடைய வியாபாரக்கானதாக இருக்கும், உங்களுடைய தொழிலுக்கானதாக இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் நண்பர்கள் சூழ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தில் சற்று தளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்றைக்கி நீங்கள் ரிட்டையர் ஆகிறதா இருந்தால் உங்களுக்கு மரியாதையோட சென்ட் ஆஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேத்திக்கு நடந்த சென்ட் ஆஃப்க்கு இன்றைக்கி உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதாவது அடுத்தவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்க. இதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளுக்கு அறிவுரை கொடுப்பீர்கள். நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுப்பீங்க. அதை கேட்டு அவங்க உங்கள் எதிர்க்க தலைகுனிஞ்சு நிற்பாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் எந்த இடத்துலையும் பாராமுகம் பாராட்டாமல் நட்புடன் செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, ராசிக்கு தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்கள் பேரில் தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க அல்லது தப்பான குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதற்கு விடுவு காலம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு மன ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்கள் பேரில் இருந்த அவச்சொல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பிடிவாத குணத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் உங்களுடைய குழந்தைகளாக இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம். மற்றபடி குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால தாம்பத்திய சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பில் ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன், மறைவு ஸ்தானங்கள் இன்ஃபெக்ஷன், இல்லாத ஏதாவது வீக்கம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்திலும் தந்தை வழி உறவுகள் விஷயத்திலும் இன்று தேவையற்ற மன வாய்ப்பு இருக்கு.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாகட்டும், இல்லை வேலை விஷயமா இருக்கட்டும், அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்பை தேடி வரும். அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. அவருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷ அனுபவம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். அதே சமயம் உடன்பிறப்புகள் அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அது சம்பந்தமாக பெருசாக பாசிட்டிவ் இல்லாட்டினாலும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் வீண் பேச்சுக்கள் ஏற்படும். அனாவசியமான மனஸ்தாபம் இருக்குது. ஆனால் உங்களுடைய வேலை சம்பந்தமாக சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத தடுமாற்றம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் அந்த தடுமாற்றம் தான் உங்களுக்கு பலமாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் தடுமாற்றமான முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஆனால் கன்ஃபியூஷனில் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க எடுக்கிற முடிவுனால் நற்செய்தி வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள், குறிப்பாக அவங்களுடைய தம்பி தங்கைகள் வீண் பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துவாங்க. அது தாயார் சம்பந்தமானதாக இருக்கும், இல்லை வீடு சம்பந்தமானதாக இருக்கும். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சஞ்சலம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படாது. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்று அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மனக்குழப்பத்தில் எடுக்கிற முடிவு சாதகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கிய விஷயமா நீங்கள் சில தடாலடியாக ஸ்டெப் எடுத்து செயல்படுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில் தடாலடி முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா அதுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுவரை அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அதிரடியான முடிவுகளால் உங்களுக்கு மனத்தமாற்றம், முன்கோபம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையாக செயல்படுறது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.